ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி அரிசி பருப்பு பாயாசம் வைக்க போகிறோம். பாசிப்பருப்பை இந்த மாதிரி வறுத்துட்டு இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்குவோம். பச்சரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் போட்டு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்குவோம். அரைச்சி எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி கலந்து இந்த பருப்பில் ஊற்றி கை விடாமல் கிளறி வேக விடணும். அரிசி வெந்ததுக்கப்புறம் வெள்ளைக்கட்டி போடணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிட்டு இந்த பருப்போட இதையும் ஊற்றி வேக விடுவோம். இப்போ கை விடாமல் கிளறணும், ஏன்னா இந்த அரிசி கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். அடுப்பை சிம்மிலே வச்சுட்டு ஊற்றுனக்குள்ளே கட்டி ஆயிடுச்சு. அடுப்பை சிம்மிலே வச்சுட்டு நல்லா கலந்துக்குவோம். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அடுப்பு கூட வச்சுக்கலாம். நல்லா வேகட்டும். அரிசியும் பருப்பும் வெந்துருச்சு. வெள்ளைக்கட்டி நினச்சி பாகு காய்ச்சி வச்சுருக்கோம், அதையும் இதோட ஊற்றிக்குவோம். இதில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க, அதே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ முந்திரி திராட்சையை வறுத்து அதில் போட்டுக்குவோம். இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்குவோம். முந்திரி திராட்சையும் அதை சேர்த்து அவ்வளோதான். பாயாசம் ரெடி. அரிசி பருப்பு பாயாசம் இது ரொம்ப ஹெல்த்தி, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் போட்டுருங்க. ஓகே, பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.